இன்னைக்கு இந்த இடத்தெல்லாம் தூத்து என்னால நீட்ட வேலை பார்க்க முடியும்னு நிரூபிக்கல. நான் தேன்மொழியே இல்ல. இல்ல, நீட்ட தூக்குறேன். இந்த தெருவே வாயை பொளந்து பார்க்கணும். நீட்ட தூக்குறோம், தண்ணி தெளிக்கிறோம், கோலம் போடுறோம். தேன்மொழியத்த நினைச்சேன், நான் நல்ல வேலை பார்க்க நினைச்சேன். யாரா தடை பண்ணதுக்கு வருவாங்கன்னு நினைச்சேன். என்னடா கொஞ்சம் சுசுப்பா வேலை பார்க்க நினைச்ச முடியாது போலுக்க. என்னடா அம்மா இட்லி வச்சு முடிச்சிட்டாவளா? சாம்பார் மட்டும் தந்து விடுவீலாம். ஆனந்தத்தை சாம்பார் வச்சு முடிச்சிட்டாவ. ஆனா ஆனந்தி கோட்டுக்கு போயிட்டா. சரி, இந்த அழகணியத்தை உள்ள இருப்பாவ ஐட்ட கேட்டு வாங்கிக்க. நான் ஊத்திக்கிட மாட்டேன். அம்மாவும் அப்படித்தான் சொன்னாங்க. என்ன சோதிக்கினே வரும் போலுக்கு. அத்தா என்கிட்ட கேட்க கூட அம்மா சொல்லி விட்டுருக்கா. அப்புறம் இருக்கிற என்கிட்ட கேட்ட. நீங்க தானே வெளியில நின்னீங்க. வெளியில நான் என்ன கேட்டுருவியாடா? அதான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெளிவா சொல்லி விட்டுருக்காவல. தெரியாம கேட்டுட்டேன். நான் உள்ளே வாங்கிட்டு போறேன். அதை செய்யடா. டிஸ்டர்ப் பண்ணதுக்குனே ஆறாப்பா. ஏற்கனவே நான் எந்த வேலையிலும் கூறலன்னு ஒரு பேச்சு. பாரு, நான் இதுக்குள்ள தூத்து பிறக்கி கோலம் போட்டிருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கடன்னு தூக்குறோம். ஆத்தி 8 9 மணி ஆயிட்டு போலுக்கு. எல்லா வீட்லயும் கோலம் போட்டு போயிட்டாவளோ. விளையாட்டு எந்திரிச்சதுட்டனோ. சப்பா, இன்னைக்கு தூப்போம், நாளைக்கு கோலம் போட்டுக்கலாம். கோலம் நோட்டை எங்க வச்சேன்? என்ன ஸ்கூலுக்கு போலியா? போனும் பாட்டி. அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் வாங்க வந்தேன். அடியம்மா ஏமா அழகுராணி. என்னடா அத்தை சாம்பார் குடுப்பீங்க? நேரம் ஆயிட்டு, நான் ஸ்கூலுக்கு வேற போகணும். சாம்பாரா? தேய்மொழி அத்தை கேட்டேன், உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. சீக்கிரம் தாங்கத்த, நேரம் ஆயிட்டு. டேய், சாம்பார் வச்சேன்னு யார்கிட்ட சொன்னா? தேய்மொழி அத்தை. அதுவா? டேய், காலையிலே கொஞ்சம் போல வச்சாங்கடா. அது மாமா எல்லாரும் சாப்பிட்டாங்க. இரு, நான் வேணா வச்சு தரட்டுமா? ஏமா என் பிள்ளை ஸ்கூலுக்கு நேராவதுங்க இப்ப வச்சு தரட்டுமான்னு கேக்கா. அது காலையில வச்சது காலி ஆயிட்டு. காலியார அளவுக்கு இந்த வீட்டுல யாரும் வைக்க மாட்டாங்களே. அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாளா ஆனந்தி? காலையில அவதான் வச்சிட்டு இருந்தா. ஆமாத்த, இவ பாத்திரம் தேய்க்கன்னு இருக்கத பூரம் தூக்கி வச்சு கழுவி இருக்கா. யாரு? தேன்மொழிதான். பாத்திரம் தேய்க்கன்னு சாம்பார் சட்டியும் சேர்த்து தூக்கி இருக்கா போலுக்கு. ஏமா அவ அப்படிலாம் செய்ய மாட்டாள. அதான் கழுவி இருக்கால, அந்த பிள்ளை சொல்லுதால. எது அழுக்கு பாத்திரம், எது சாம்பார் வழின்னு கூட தெரியாது போலுக்கு. என்ன வச்சு தரட்டுமாடா? இல்ல வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். சரிங்க, நான் காலேஜுக்கு கிளம்பணும், நேரம் ஆயிட்டு. சரிம்மா. உங்க வாய்ச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களோ? என்ன கூர்லாதவளை கொண்டு கெட்டி கொண்டு வச்சிருக்கான். என்னத்த சொல்ல, என்ன கூடு இருக்கு அந்த பிள்ளைக்கு. அப்பாடா, எப்படியோ தூத்து பறக்கி போட்டுட்டேன். ஏமா தேன்மொழி சொல்லுங்க. பாத்திரம் தச்சியா? ஆஹா, நம்ம செய்யற வேலை எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஆமா, நான் சொல்லல இவளுக்கு கூறு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு. சின்ன பிள்ளை தானே, விடுங்க. யாரு இவ? சின்ன பிள்ளை. அடுத்த புருஷன் கூட வந்திருக்கா. எப்படி வ சின்ன பிள்ளைங்க? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. ஏமா பாத்திரம் தைக்கும் போது எது குழம்பு பாத்திரம் எல்லாம் பார்த்து தூக்க மாட்டியா? நான் இன்னும் பாத்திரமே தேய்க்கலையே. அதெல்லாம் எனக்கு தெரியும். திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. என்னங்க காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். எங்க நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. அப்புறம் மீனக்குட்டியத்தை சாப்பாடு வயலுக்கு கொண்டு வந்துருவாங்க, சரியா? ஏங்க 3 மணிக்கு பால்வாடி விடும். அவன் சின்னவளையும் மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். தேங்கப்பா, புது ட்ரெஸ் போலுக்கு. வாயில கொண்டு எங்க கொண்டு வச்சிருக்க? இல்ல, மூஞ்சிக்கு நேரம் வைக்கல, கிலோ வச்சிருக்கேன். தேங்கப்பா, புது சுடிதார் போலுக்கு. ஆமா, கலக்குற அழகுராணி. காலேஜுக்கு போறல, அதான். இங்க பாரு, தெருவை பாரு, தூத்து கோலம் போட்டிருக்கேன். நான் சரி, கிடக்குற துணியெல்லாம் துவச்சு போட்டுரு. என்ன நேத்து சாயங்காலம் துவச்சா துணி சேராம தான் இருக்கும். ஒரு வாளி துணி துவச்சிருக்கேன். இன்னும் சேர்ந்துட்டு துவச்சு போட்டுரு. பிள்ளைகள் துணி எல்லாம் கடந்தது. ஆனந்தி அக்கா நைட்டு தான் வருவாவ. வந்து துவச்சிட்டு கிடக்க முடியாதுல்ல. சரி பாரு, பிள்ளை துணி மட்டும் துவைப்பேன், என்னால பெரிய துணி துவைக்க முடியாது. சாப்பிட மட்டும் நல்லா சாப்பிடுதல்ல, அதுக்கு தவிர வேலையும் பாரு. அழகுராணி, பேசு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஆமா போடி, என்னால அவ்வளவு துவைக்க முடியாது. துவைச்சு வச்சிரு சொல்றேன்ல. சரி, கூட கொஞ்சம் துவைக்க. வீட்டு லேசா தூத்து தொடச்சு போட்டுருன. பிள்ளைகள் ஒண்ணுக்கு வாட அடிக்கும், தூத்து தொடச்சிரு. நல்லா இருக்க, அது நீ பண்ணு. பாரு, நீ தான் பண்ணுத. என்ன ரொம்ப அதிகாரம் பண்ணுத? தெரியாம உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், வாபஸ் வாங்கிட்டேன். மத்தவங்க போட்டா உனக்கு அப்படிதான் தெரியும். அப்பா ரொம்ப தான் பீத்துதா. பேச்ச பாரு, பேச்ச
காலேஜுக்கெல்லாம் போற கண்ணு போடாத. கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டான். இரு நான் தருண்கிட்ட சொல்லி கொடுக்க. நீ இன்னும் அந்த வேலை மட்டும் தான் பார்க்கல, அதையும் பாத்துரு. இல்லனா போடி போடி, நான் என் வேலையை பார்க்க போறேன். என்னங்க, நான் காலேஜ் கிளம்பிட்டேன். தேர்மொழி, உனக்கு தான் கூர்லன்னா எதுக்கு நீ எல்லாம் வேலை பார்க்க? சண்முகமொழி, அத்த நான் நைட்டே ஆனந்திட்ட போனை போட்டு சேர்த்து சாம்பார் வையினேன். அவன் வச்சுட்டேன்னு காலைல கூட போனை போட்டு சொல்லிட்டு போனான். நான் அதனால வெறும் இட்லி மட்டும் அவிச்சுட்டேன். இப்ப எல்லாரும் வேலைக்கு போனோம், பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் இல்லைன்னா சட்னியாவது வச்சிருப்பேன். இப்ப எல்லாரும் கோத்துல கிளம்பி போயிருக்காங்க. எல்லாம் தேன்மொழியால. இந்த சேட்டை பண்ணாதானே? ஐயோ, நீ வேலை செய்யட்டாலும் பரவாயில்ல, சும்மாவாது இரு. வேலை செய்யறேன்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணி வைக்க ஒன்னால இன்னைக்கு என் பொழப்பே போச்சுது. ஆமா தாயே, நீ வேலையே பார்க்கண்டா. நீ பாக்குற வேலைக்கு பார்க்காமலே இருக்கலாம். இங்க இந்த வேண்டதெல்லாம் பார்க்காத, எது செய்தான்னு சொல்லிட்டு செய்யி. நீங்க வேலை செய்யறாலும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இல்ல சும்மா வீட்டுல கம்முன்னு இரு. ஊர்லாம வேலை செஞ்சா இதான் கேதி. போ, இவர் இருக்கத நான் கவனிக்கலையா? சரி தேன்மொழி, நான் வீடு அந்த போட்டிருக்கேன். ஒரு 11 மணி பேரே தூத்து போட்டுருவியா? இப்போ ஹோட்டல்ல தான் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன். எப்படி சாப்பிடுது அவ்வளோ தெரியல. சரி, நீ அது காலையில வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஆனந்தி எப்பவும் ஊத்தி வச்சிருவா. நான் அந்த நினைப்புல இருந்தேன். இவ இப்படி நாசம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவ வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யும் போதே எனக்கு தெரியும். இங்க பாரு, இனி இந்த தூத்து பறிக்க அள்ளி துணி துவச்சா மட்டும் போதும்னா. அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் திட்டுவாங்கறேன், எதுக்கு திட்டுவாங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி தென்மொழி, 11 மணிக்கு போய் தூத்து போட்டுருவியா? அவ இப்பதான் இங்க தூத்து போட்டா. இல்லத்த, அந்தந்தால கிடக்குது. இவனை கொஞ்சம் தூத்து பறிக்கி போட்டேன்னா வந்து மிச்சத்தை நான் தூத்துக்கிடுவேன். இல்ல, அவ இங்கேயும் ஃபுல்லா தூத்துக்கிட்டு தான் கிடக்கா. இல்லம்மா, கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆகல. சரிங்க. சரி தென்மொழி வேண்டாம். நான் 11 மணி ஆகி தூத்து போட்டு போயிடுறேன். சரி பாத்துக்க. முடிஞ்ச தூரம் இல்லைன்னா இருக்கட்டும். இன்னைக்கு ஒன்னால என் வேலை போச்சுது. சரி நான் கிளம்புறேன். தென்மொழி, நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்போம். சரி. கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமா. சரி. புள்ளைங்க துணி மட்டும் கொஞ்சம் போல இருக்குன்னு சொன்னா 2 கூட வச்சுட்டு போயிருக்கா. அப்பா, இழுத்தி துவைச்சதுக்குள்ள போதும் போதும் ஆயிருமே. தோட்டி கூட செஞ்சிடலாம். இந்த தண்ணி போறதா பெரிய பிரச்சனையா இருக்கும். டேய் தருண், டேய் தருண். என்ன தென்மொழி? ஒரு ஆள் கூட தண்ணி பிடிச்சு தரியா? எனக்கு தண்ணி போறனா ஒத்துக்கிடாது, மூச்சு வாங்கும். எதுக்கு ஆறு கூட தண்ணி? நான் இவ்வளவு துணி துவைக்கிறதுக்கு. இவ்வளவு துவைக்கிறதுக்கா? ஆமா, அதான் நானே கேட்டேன். எனக்கு 2 டம்ளர் துணி வந்திருக்காதேன்னு. இவ்வளவு துணி சேர்ந்துருக்குது. ஒரு ஆள் கூட தண்ணி மட்டும் எனக்கு கோரி தந்துட்டு போ. என்னால இதை கோர முடியாது. இவ்வளவு துணி துவைக்க போறியா? ஆமா, நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யடா. எனக்கு தண்ணி மட்டும் பிடிச்சுதா. இல்ல, இவ்வளவு துணி துவைக்கண்டா. கோத்த காப்பா சொல்லிவிட்டேன். ஒழுங்கா தண்ணி மட்டும் பிடிச்சு தந்துட்டு போ. இவ்வளவு துவைக்க முடியாது. அண்ணன் தெரிஞ்சா கோபப்படுவான். அதெல்லாம் கோபப்பட மாட்டாவே. நீ தண்ணி மட்டும் எனக்கு கோரிதா. அது எதுக்கு தான் கோபப்பட போறாவே? எனக்கு தண்ணி மட்டும் கோத்து தந்துட்டு போ. சரி, இரு டீ போட்டு விடுறேன். அப்பாடே, டேய் அதெல்லாம் ஈஸியா இருக்கும் அலசதுக்கு. சரி, அதை செய்யடா. அப்பா, அது என்ன தண்ணியை போட்டு விட்டே வேலையை பார்த்துடலாம். ஏமா, சொல்லுங்க தா. நீ இதை பாத்திரமே தேய்க்கலையா? அப்போ எப்படி நீ சாம்பாரை வேஸ்ட் பண்ணிருக்க முடியும்? நீ இதை பாத்திரமே தேய்க்கலையா? அங்க சொல்லலாம்லம்மா. அதே நேரத்தை கொஞ்சம் விளக்கிட்டு இருந்தால, அதை பார்த்து மறந்து சொல்லி இருப்பாளா இருக்கும். இல்லம்மா, காலையில தான் நீ பாத்திரம் விளக்குற இந்த புள்ள சொல்லிச்சு. அதான் மறந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிம்மா, புடவை சாம்பாரை நான் சிந்தலன்னு சொல்லலாம்ல நீ? அவ அப்படியே சொன்னா? ஆமா, நான் சிந்தன சொன்னா? அதுக்கு தானம்மா அந்த செம்போலிப்புல வந்து சத்தம் போட்டு போச்சு. நான் சிந்தல சாம்பார, நான் எதுக்கு சிந்த போறேன்? ஏமா, நீ சிந்தன அந்த புள்ள சத்தம் போட்டு போச்சுதே. சாம்பார் தீந்துக்குன்னு சத்தம் போட்டு போனாவ. அதே நான் அரைங்குறையமா வேலை பார்ப்பேன். அதுக்கான அவளுக்கு ரொம்ப வேலை பார்த்தா பிடிக்காது. அதான் வேலை பார்க்காதன்னு சத்தம் போட்டு போனாவ. இல்லம்மா, சாம்பார் செஞ்சிட்டேன்னு தான் சத்தம் போட்டுட்டு போனா. அப்படியே செம்புலியத்தை திட்டிட்டு போனாவ. வரட்டும். சரிங்கக்கா, எனக்கு துணி துவைக்க வேண்டியிருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். இந்த தருண் தண்ணி போட்டு விடுவான். அவன் பொண்ணுத்துல எந்த வழியும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனானே. இல்ல, பிள்ளைகளுக்கு துணி தானே, நான் துவைச்சிருவேன். சரி, நான் சோப்புல முக்கி தரேன். 2 சேர்ந்து துவைப்போம். சரிங்க. சரிம்மா, வா துணி துவைப்போம். நீ என்ன சொல்லுத?
சத்தியமா அவ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா நான் பார்த்தனே. புது ஹேர் ஸ்டைலாம எப்படி வச்சு மினுக்குதா தெரியுமா? நல்லா இருந்துச்சோ? பரவாயில்லாம இருந்துச்சு. இருந்தாலும் ஏன் அளவுக்கு அவளுக்கு இருக்காது. அவ கீர்த்தனை எப்படி வச்சிருந்தா ஸ்டேட்டஸ் நீ பாக்குறியாங்க? அவதான் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காள. அவ எதுக்கு உன்னை பிளாக் பண்ணி வச்சா? அன்னைக்கு இப்படித்தான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா. அதான் ஹேர் ஸ்டைலா என்ன ஸ்டைல்? அந்த முடியை இப்படி பின்னி பின்னி இப்பவல. ஆமா மயூர் நல்லா இருக்குன்னு போட்டேன். பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. என்னட்டு சொல்லுத? ஆமா அதுக்கு பேர் மயூர் தானே சொல்லணும். மயூர் நல்லா இருக்குன்னு என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. சோப்பா தூய தமிழ் கூட கெட்ட வார்த்தையா போய்கிட்டு இருக்கு பாத்தியாட்டு. நம்ம ஊர்ல சின்ன பிள்ளை மயூர் தானே சொல்லுவாங்க. நான் அப்படிதான் சொன்னேன் மயூர் நல்லா இருக்குன்னு. பிளாக் பண்ணிட்டு போயிட்டாட்டி. அப்புறம் நம்ம கீர்த்தி இல்ல அவளும் மயூர் எப்படி இருக்கா? வேண்டாம் நீ ஹேர் ஸ்டைல் சொல்லு. அதான் நல்லா இருக்கு. என்னத்த சொல்ல பாத்தியா? அது வேலை வட்டி இல்லைன்னா இப்படிதாண்டி சும்மா உட்காந்து பழக்கோட சொல்லும். ஏடி மீனா கிட்ட தூத்து பறிக்க போடலாம்ல. அவ தூத்த லட்சணத்தை பார்த்தாலாம் எப்படி இருக்குன்னு. ஏக்கா நான் தூத்துட்டு போனா பார்த்தேன் நல்லதா இருந்துச்சு. இப்போ லக்க அப்படி கிடக்குது. வைக்கல அள்ளி போட்டது யாரு? இல்லடி அவ தூத்ததான் அப்படி இருக்குமா இருக்கும். இல்லையே நானும் மீனா கிட்ட இடையில வந்தனே. ஏடி அப்ப வீடு நல்லதா நட்டி இருந்துச்சு. ஆமாக்கா நல்லதா இருந்துச்சு. அவ தூத்துட்டு கதை போட்டுட்டு போனா நான் பார்த்தனே. ஏடி அவளுக்கு சரியா தூக்க தெரியாது. காட்டு கொன்னா பெருக்குவா. ஏக்கா வாயா என்னையா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? இல்லக்கா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் டூட்டி முடிஞ்சது. சரி தேக்கிட்டு போயிட்டு வருவேன்னு வந்தேன். சரி இரு நான் 2 சோறு வச்சு தரேன் சாப்பிட்டுட்டு போயிரு. சரிக்கா. முட்டை பொரிச்சு தரட்டா? சரிக்கா என்ன குழம்பு? சுண்டத்த குழம்பு தான் காலையில வச்சேன். காலையில இன்னைக்கு தேன்மொழி பார்த்த வேலை இருக்கு பாரு. என்ன பண்ணா? ஏத்தே ஆனந்திக்கிட்ட சாம்பார் வச்சு வச்சிருன்னு சொன்னேன். அவளும் சரின்னா காலையில பாத்திரம் தேக்கேன்னு சாம்பார் வலியோடு தூக்கிட்டு போய் கழுவி இருக்கா. அப்படியா? சரி விடு. அவ என்னைக்கு பாத்திரம் தேய்ச்சா அவளுக்கு எப்படி தெரியும்? பாத்திரம் தேய்க்க போட்டவில்லாத இந்த பாத்திரத்தை தியாகின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அவளுக்கு என்ன தெரியும்? மொத்தமா எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டிருப்பா. சரிக்கா. சரியா இரு நான் முட்டை பொரிச்சிட்டு வரேன். இல்ல எத்தனை மணிக்கு போனா? இனி நாளைக்கு போனா போதும்க்கா. அப்படியா? இந்த வீட்டை தூத்து போடுங்கட்டி. ஏமா அது தேன்மொழி தூத்து போட்டால. எடி சந்தாரி நான் தூக்கட்டா. கொன்னே போடுறேன். இனிமேல் மீனும் தேன்மொழி வாரில தொடுங்க. அச்சடா எப்படி திட்டுதானே. சம்பரியத்தா ஹை நீங்க வந்துட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னது? நீங்க தான மாவரிச்சி கட்டியலாம். நாங்க மாவரிச்சி கட்டமா? ஏ சம்பரியத்தா ஒரு நேரத்துல எப்படி இருந்தா? என்னடி இது? எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பேஷண்ட் மட்டும் உள்ள இருங்க. பேஷண்ட் கூட வந்தவங்க வெளியில இருங்க. ஜீப் டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் தள்ளி நில்லுங்க. தேன்மொழி டாக்டர் வந்தாச்சா? மேடம் தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான ஆபரேஷன். அவங்க 2 செகண்டுக்குள்ள உள்ள போகணும். ஆபரேஷன் ஆரம்பிச்சே ஆகணும். எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. இது ஜீப் வந்துட்டு. சார் தள்ளி நில்லுங்க சார். ஐயோ ஜீப் டாக்டர் நம்மள திட்டு வர. சார் தள்ளி நில்லுங்க சார். வணக்கம் மேடம். ஆபரேஷனுக்கான எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம். ஜீப் டாக்டர் ஒண்ணே உங்களை கூட்ட வர சொன்னாரு. சீக்கிரம் சீக்கிரம். தேன்மொழி டைம்ல சீக்கிரம் வாங்க. தேன்மொழி என்ன பார்க்கணும். சார் முக்கியமான இதய ஆபரேஷன். அது பெரிய விஐபிக்கு. சார் இங்க அரசியல் பள்ளியெல்லாம் நாண்டிட்டு இருக்காங்க. அவங்களோட பையனுக்கு தான் ஆபரேஷன். நீங்க ஒரு 6 ஹவர்ஸ் பிறகு வாங்க சார். 6 மணி நேரமா? ஆமா சார். அந்த மாதிரி ஆபரேஷன்லாம் மேடம் தான் பண்ண முடியும். அவங்க இப்ப டெல்லிக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வராங்க. 6 மணி நேரம் கழிச்சு வாங்க சார். அதுவும் அவங்க டயர்டா இருப்பாங்க. பார்க்க முடியுமான்னு தெரியல. இல்ல நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். ஓகே சார். ஆறு 7 மணி நேரம் ஆயிடுது சார். மேடம் சொன்ன டயத்துல கரெக்டா முடிக்க கூடியவங்க. அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்க அங்கேயே சோர்வா உட்கார்ந்துட்டாங்க. வெளியில வந்துட்டு இருக்காங்க. சரி. ஹாய் தேன்மொழி. என்ன? டயர்டா இருக்கியா? இல்ல சொல்லுங்க. அது வந்து என்ன? என்னவா? என்னன்னு உனக்கு தெரியாதே? எனக்கு தெரியல. என்ன? அது வந்து மேடம். அது வந்து கேட்டுட்டு போயிடு. மேடம்
அடுத்த ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா பெரிய டாக்டர் என்ன ஒரு 10 நிமிஷம் உங்க ரெஸ்ட் எடுத்து சொன்னாங்க. இல்ல கரெக்டத்துக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீ போ. ஆள பாரு, உன்னை பார்க்கவே பெரிய விஷயமா இருக்கு. நான் என்னெல்லாமோ கோட்டை கட்டி வச்சிருக்கேன். ஹூ. யார் புள்ள மாவு அரைச்சு கொடுத்து விட்டா? ஆனந்தி. அவன் எதுக்கு புள்ள கொடுத்து விட்டா? எனக்கு என்ன தெரியும்? அவ அரைச்சா கொடுத்து விட காலையில அதான் என்கிட்ட கொடுத்து விட்டுட்டா. எப்படி நான் தான் அழகானிட்டு சொல்லி விட்டேனே நான் மாவு அரைச்சிட்டேன்னு. ஆனா ஆனந்தி கஷ்டப்பட்டுல அரைச்சா. அதானே அவன் வேலைக்கு போயிட்டு எப்படி அரைச்சா? அவள அழகுராணி பிள்ளை மறந்துட்டாலே என்னமோ. ஐயோ ஆனந்தி பாவமே, அந்த பிள்ளை எவ்வளவு வேலை பாக்குதே. ச்சே, அவ அரைச்சு கொடுத்து விட்டுருக்கா பாரு. ஆமா நிறைய வேலை கிடந்துச்சு அவளுக்கு, ஆனா அரைச்சு கொடுத்து விட்டா. அவ்வளவு தூரம் தூக்கிக்கிட்டு வந்திருக்கா. இவளை யாரும் பாவம்னு சொல்லவே இல்லை. தேன்மொழின்னா அங்க என்ன தூக்கிட்டு வந்திருக்கா? அதானே நீ எப்படி தூக்கிட்டு வந்த? ஆனந்தி தான் சொன்னா நீ தூக்கிட்டு போயிட மாட்டேன்னு. கொடுத்து விடக்க ஆள் இல்லல்ல. எட்டியா அப்படின்னா அவ அழகுராணி இருக்கா, தருண் இருக்கான், கொடுத்து விட்டுருக்க வேண்டியதானே. ஏக்கா தருண் அப்படியே உரம் வாங்க போயிட்டான். என்னத்த சொல்ல, இவ்வளவு மாவிமே என்ன பண்ண? யாரு ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வை. அது கையில தேவில அவத கொண்டுட்ட போக மாட்டே அந்த பிள்ளை. ஆமா எப்படி ஓட்ட வழியா தூக்கிட்டு வந்தா? இப்படிதான் தூக்கிட்டு வந்திருப்பா. எப்பல வேற யார்ட்டயா கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே. ஆனந்தி அப்படிதான் சொன்னா. பர் வெயிட் பண்ணா வேஸ்ட் ஆயிரும். நான் அத தூக்கிட்டு வந்துட்டேன். சரி புடிங்க எப்பா, வெயிட்டா இருக்குது, என் மண்டெல்லாம் வலிக்குது. சப்பா எப்பல வெறும் மண்டில வச்சு கொண்டு வந்திருக்க, ஒரு துணியாச்சாவது கொண்டுட்டு வர வேண்டியதானே. அப்படித்தான் ஆனந்தி வச்சு கொடுத்தா. வர வழியில கீழே விழுந்துட்டு குனிஞ்சு எடுத்தா மாவு சிந்திரும். அப்புறம் நீங்க அதுக்கு என்ன திட்டுவிய? சும்மா எதுக்குள்ள திட்ட போறேன்? அதுக்காண்டி இப்படியே வெறுந்தலையா கொண்டுட்டு வருவாவ? ஏன் போன் அடிச்சேன்னு தெரியல. சரி நான் சாட்டு போட்டா. ஐயா 2 முட்டை தான் இருந்துச்சு, அவனுக்குலாம் புரிச்சு வச்சுட்டேன். ஏன் அங்க ஆனந்தி சோறு பொங்கலையோ? இல்ல காலையில உள்ள சாம்பார் தான் இருக்கு. காலையில உள்ள சாம்பாரா? காலையில சாம்பார் தான் இருக்கு, சாட்டு போனா. அதான் எனக்கு வேண்டான்னு இங்க வந்துட்டேன். இங்க என்ன குழம்பு வச்சிருக்கிய? சுண்டத்த குழம்பு வச்சேன், ஆனா அது உனக்கு பிடிக்காத. சுண்டத்த குழம்பா? எனக்கு வேண்டாம். எல்லாம் பொண்ணு தர, இந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி எடுத்து கொடுல. சரிடா நீ வா, நீ சாப்பிட வா. அது வந்துக்கா, எனக்கு பசி இல்ல. ஏல சாப்பிடு தானே வந்த, இப்ப பசி இல்லங்க. இல்லக்கா சாப்பிட நினைச்ச, இப்ப பசி இல்ல. இருக்கட்டும். இல்ல முட்டை பொரிச்சிட்டேன். இல்லக்கா எனக்கு பசி இல்ல. சரி அப்போ நீனும் அவ்வளவு ஏதாவது வெளியிலயாவது வாங்கி சாப்பிடுங்களே, வெறும் வயிறா கிடக்காதீங்க. சரிக்கா. சரி எனக்கு வேலை கிடக்கு, நான் வரேன். இல்ல பொண்ணு தர. என்னக்கா? நீ ஹோட்டலுக்கா போற? இல்லக்கா. அப்பா என்ன சாப்பிடுவா? இல்லக்கா அவளுக்கு ஹோட்டல் சாப்பாடு இப்ப கொடுக்க கூடாது. வயிற்றுல தையல் போட்டுக்கல. ஆனா இப்ப சாப்பாடு இல்லையே. நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ ஹோட்டலுக்கு போனா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தேன். சரிக்கா, நான் விக்கிக்கு போனை போட்டு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லி நான் வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்கு என்ன 2 புரோட்டா தான்டா. டேய் எனக்குண்டா. சரிங்கக்கா, நான் விக்கிக்கு போனை போட்டு கொண்டு வர சொல்றேன். சரிடா. சொந்தத்தம் வச்சிருக்கீங்க, எப்படி பிள்ளைல சாப்பிடாது, மொத்தமா ஆர்டர் போட்டுருவோம். சரிடா. திரும்பி வா, மேல கொஞ்சம் உட்காந்துட்டு போலாம் வா. சரிங்க. இங்க வா. என்னங்க? எதுக்கு? தொங்கு செல்லம். எதுக்கு? ஆமா, ஏன் ரோட்டு வழியா தூக்கிட்டு வந்த? ஏன்? இல்ல கேட்ட, நீ ஏன் தூக்கிட்டு வந்த? ஏன்னு சொல்லிருக்க வேண்டியதானே, நான் தூக்கிட்டு வந்துருப்போம்ல. இல்ல நீங்க எப்படி வந்திருப்பீங்கன்னு தெரியுமா? சரி அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல தூத்து போட்டுன்னு ஏதோ சொன்னாங்க. அம்மா கடையில ஒரு வாட்டி வந்து தூத்து போட்டுட்டு போனேன். இங்க பாரு, உனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை செய்யாத. இல்லையா, இது ஒண்ணு கஷ்டமா இல்லைங்க. இங்க பாரு, உனக்கு வேலைக்கு போனா போயிரு. ஏங்க? இல்ல நீ டாக்டருக்கு போனா போயிரு. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நான் வாழவே இல்லை. எப்படி எப்படிலாமோ வாழ நினைச்சிட்டு கடைசியில என் மனசு இதுதான் ஏங்கி இருக்கு. நீங்க எப்போ டியூட்டி முடிஞ்சு வருவீங்க? நீங்க என்ன தூக்கி வச்சு கொஞ்சிற
அந்த 1 மணி நேரம் எங்க அம்மா கிட்ட கிடைக்காத அந்த அரவணைப்பு தாலாட்டு, எங்க அப்பா கிட்ட கிடைக்காத அந்த அன்பும் பரிவனையும் பாசமும், குழந்தை பருவத்துல கிடைக்காத விளையாட்டு சந்தோஷம், கன்னி பருவத்துல கிடைக்காத அந்த காதலி காமம், எல்லாமே எனக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு வந்த அந்த நொடியில இருந்து கிடைக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க எப்போ வருவீங்கன்னு என் மனசு ஏங்கி போயிருக்கும். உங்க முகத்தை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள எப்படி இருக்கோ தெரியுமா? 1000 பட்டர்ஃப்ளை பறக்கும். உடம்பெல்லாம் கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்க என்ன தூக்கி கொஞ்சறதா, நான் உங்க கழுத்துல ஏறி கிடக்கதா, நீங்க என்ன தூக்கி சுமக்கிறதா, இதெல்லாம் வருங்க. வேண்டாம் அப்படி சொல்லாதீங்களே, வேலைக்கு போன்னு சொல்லாதீங்களே. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போறேனே. எனக்குமே அதுதாண்டி சந்தோஷம். எப்போ டூட்டி முடியும்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட போய் சேர்ந்துட மாட்டேன். நான் மனசு ஏங்குடி ஸ்பீடா வருவேன். உன் முகத்தை பார்த்த உடனே கட்டி அணைச்சு 1000 முத்தம் கொடுக்கணும் போல தோணும். உன்னை விட எனக்கு நீ வேலைக்கு போறது இப்ப விருப்பமே கிடையாது. எப்ப உன் முகத்தை பார்க்கணும்னு ஓடி வருவேன். வேலைக்கு போயிட்டு வந்து உன் முகத்தை பார்க்கணும்னு எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும்டி. இந்த இப்படி தூக்கிச்சு கொஞ்சம் பாரு, இதெல்லாம் கிடைக்காம போயிருந்து பயம் வரும். எங்க உன் வயல வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன்னு பயமா இருக்கும். அந்த வார்த்தை உன் வயலிருந்து வரவே கூடாது. நீ எப்பவுமே என் கூட இப்படியே இருக்கணும் அப்படின்னு எனக்கும் தோணும்டி. இருந்தாலும் நீ படிச்சிருக்க, கஷ்டப்பட்டு இல்ல அந்த தொழிலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இங்க பாருங்க, இப்ப இல்ல, நான் அப்பப்போ ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கேன். இல்லைன்னா ஆப்ரேஷனா போக தான் போறேன். வேலைக்குன்னு போகல. எனக்கு என் புருஷ போதும், என் பிள்ளைங்க போதும். சத்தியமா சொல்றேன், நான் எதையோ தேடி போயிட்டு கடைசியில இதுதான் சந்தோஷம் நிம்மதினு கண்டுபிடிச்சிருக்கேன். இவ்வளவு நாள் கிடைக்கல. இப்ப என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிடாதீங்க. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். உனக்கு எது சந்தோஷமோ அதை பண்ண. ஆனா என் தேமொழியை நான் கெத்தா பாத்துட்டேன்னா அதுல ஒண்ணு இல்ல, கிடைக்கும். இன்னொரு முத்தா நீ அந்த பானையை தூக்கிட்டு வந்தியா? செத்து போயிட்டேன். என்ன பேசுறீங்க? இல்ல, என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. என் முன்னாடி வேண்டாம். நீ செய்ய, இந்த கூட்டு குடும்பத்துல செஞ்சாதான் முடியும். ஆனா என் கண்ணு முன்னாடி வேண்டாம். சரி, ஆனந்தி கூட சொன்னா வேண்டான்னு சொன்னா. நான் அதான் பாவம், அவளும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா. வெளியில வேலைக்கு போயிட்டு வரது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். வந்து எவ்வளவு வேலைகள் பார்க்க முடியும். அவளுக்கும் புருஷன் கூட டைம் பாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. விக்கி மாமா வந்தாரு, அதான் அவ தூக்கிட்டு வந்துடக்கூடாதுன்னு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வேண்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க மனசு நல்லா புரிஞ்சுக்கிடுவா. ஆமாங்க, உங்களுக்கு எப்படி என் முகத்தை பார்க்கணும் போல தோணுதோ அப்படித்தானே அவருக்கும் தோணும். அது மட்டும் இல்ல, தருணும் அப்பதான் உரம் வாங்கிட்டு வந்தான். அழகராணி வீட்டுல இருந்தா. சரி, வேற யாரும் வீட்டுல இல்ல, அவங்ககிட்ட ஜாலியா இருக்கட்டும் வந்துட்டேன். எனக்கு தெரியும் என் பச எப்படி இங்கதான் வந்திருப்பாருன்னு. எனக்கு வேணும். கண்டிப்பா உண்டு. என் தங்கம் இன்னைக்கு என்ன சாப்பிட போகுது? சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சமைச்சு தரேன், சாப்பிடு. இன்னைக்கு இங்கே தங்கிருவோமா? ஏன் ஆசையா இருக்கா? இல்ல, அந்த வீட்டுல நைட் இப்படி உட்காந்து பேச முடியாது. இங்கன்னா நம்ம விடிய உட்காந்து பேசலாம். சரி இரு, நான் உள்ள போய் உனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சொந்தத்தை குழம்பு சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு அது பிடிக்காத நீ ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு, நான் போய் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வரேன். அந்த கோமதி அக்கா வீட்டுல இருக்கும், வாங்கி ப்ரை பண்ணி ப்ரைஸ் பண்ணி தரேன். ஓகே? தங்கம் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். காலையில நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், சாம்பார் தூக்கி கொண்டு கொடுத்துறேனே. இப்ப அவ்வளவு வேஸ்டா போச்சுது. இங்க யாருமே சும்மாவே சாம்பார் சாப்பிட மாட்டாங்க. இப்ப நைட்டுக்கும் நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் சொல்லி தானே வச்சுட்டு போனேன். நான் வச்சிருக்கேன்னா செம்பல் வைக்கல, நீ தூக்கி கொடுக்காம இருந்திருக்க. ஐயக்கா, எனக்கும் தெரியாது, தேன்மொழி தான் கொடுக்காம இருந்திருக்கா. ஏன் அவளுக்கு தெரியாது, உனக்கு தெரியும் தானே? இல்லக்கா, நான் அவ கொடுத்திருப்பான்னு நினைச்சேன். ஏன் அவ இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்டாளா? நாம தானே பாத்துக்கிடுவோம். அவளுக்கு சின்ன சின்ன வேலை செய்ய தெரியும். என்ன அழகுராணி, அவ்வளவு சாம்பார் வேஸ்ட். தூரையும் ஊத்த முடியாது, இவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எப்படிதான் மாமாக்கு கொண்டு நான் சாப்பாடு கொடுக்க போறேன்னு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்லுங்கக்கா, அக்கா தூரையா ஊத்த முடியும். சரி, நான் கொடுத்து பாக்க. தூக்கம் வேற கண்ணை சொல்லிக்கிட்டு வருது. சாப்பாடு அந்த மாதிரி தெரியல. ஆனந்தே, நான் வேணா போட்டு தட்டுமானா? இல்ல அவ கையால சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. வேற யார் கையால சாப்பிட்ட மாதிரியே இல்ல. என்ன முட்டையான பச்சு தரட்டா? என்னங்க? இது எனக்கு தூக்கம் வருது. நேரம் அண்ணன் எல்லாம் படுத்து தூங்கிட்டான். நான் வேற 4 மணிக்கு டூட்டிக்கு போனோம். அதுக்கு இல்லங்க, சாம்பார் தான் இருக்கு, அதான். ஐயா, அது வேற ஒண்ணு இல்ல, மிச்சம் வந்துட்டேன்.
மிச்சம் அளவுக்கு ஏன்டி வைக்கீங்க சாம்பார் எனக்கு வேண்டாம் போ. எங்க கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு படுங்க. எதுக்கு ஒய்யாம சாம்பாரே வச்சிட்டு இருக்கீங்க? நான் எங்க ஒயாம வச்சேன், காலையில வச்சதுதான். காலையில 2 வீட்டுக்கு சேர்த்து வச்சேன். இன்னைக்கு தெற்கு வீட்ல இருந்து எடுத்துட்டு போகாம இருந்திருக்காங்க. ஏன் கொடுத்துட்டே கால் இல்லையா? என்னமோ தெரியல, யாரும் எடுத்துட்டு போகாம இருந்திருக்காங்க. வேஸ்டா போச்சுது. அது அந்தால வேற இருக்குது, நிறைய வேற வச்சுட்டேங்க. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சேர்த்து எப்படி தூர ஊத்த முடியும்? சரி பரவாயில்ல, இருக்கிற வை. சரி அண்ணே தெற்கு வீட்டுல சாப்பிட்டு வந்து தூங்கிட்டாங்க. ஆராய்ட்டுல அதான் தூங்கிட்டாங்க. வேணா முட்டை கிட்ட பொரிச்சு தரட்டா? சரி பரவாயில்லம்மா, நீ கொஞ்சம் சாம்பார் ஊத்து, நான் சாப்பிட்டு தூங்கிடுறேன். சரிங்க. சரி 2 பேருக்கு சாப்பிட்டு தூங்கும். இல்ல நீ சாப்பிடுறியா? நீ போய் சாப்பிட்டு தூங்க, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். இல்லவா, நான் 2 சாப்பாடு விட்டு விடுறேன். ஓடியா வா, 2 சோறு விட்டு விடுறேன். அது உரம் போட்ட கையில வா. சரிண்ணே. ஆனந்தி சொல்லுங்க. எனக்கும் தருணுக்கும் ஒரே தட்டுல போட்டு வந்துரு, நான் அவனுக்கு சேர்த்து விட்டு விட்டு சாப்பிடுறேன். சரிங்க. என்னங்க, ஒரே சொர விரவி வச்சிருக்கேன். என்ன தாளிச்சிருக்கேன் சிஸ்டவா, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுக்கிட்டேன், நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. சரி சரி, புள்ளியா நான் தந்துட்டு போ, நான் தூங்க வைக்க, நீ சாப்பிட்டு வா. சரிங்க. வா, 2 சோறு விட்டு விடுறேன். ஓடியா ஆனே, நான் என்ன சாப்பிட்டுட்டு வானே? வேண்டாண்டா, ஓரங்கரம் போட்டிருக்கேன், வயிற்றுல போயிடக்கூடாது. இல்ல ஒரு வயானே. சரி நான் ஒரு வயசு சாப்பிட்டேன், நீ சாப்பிடுண்ணா, நீ சாப்பிடுடா. சரி நீ கொட்டு வரேன், குடிச்சிட்டு என்ன பாய் போட்டு தரேன், படு. சரிண்ணா, நானும் அங்கேயே படுத்துறேன். அப்பதான் காலையில் எந்திரிக்க நல்லா இருக்கும். இல்ல அவன் அண்ணன் தூங்கிட்டோம்ல, இல்லை நான் புள்ள அழுதுகிட்டே இருந்தான். 7 மணி டயர்ட் ஆயிட்டா, அதான் தூங்க வைக்க போறேன்னு கொண்டு போயிட்டான். சரிடா, புள்ள கவனிக்கிறீங்கல்ல? புள்ள அதெல்லாம் கவனிச்சுட்டு தானே இருக்கும். சரி சரிடா, நான் போய் தூங்குறேன். சரிண்ணே. என்னங்க தூங்க வரலையா? நேரம் ஆயிட்டு. நீ உள்ள பிள்ளைல வச்சுட்டு தூங்கு, நான் இல்ல பாய் போட்டு படுத்துருவேன். ஏங்க வெளியில கொசு கடிக்கும், உள்ள வாங்க. இல்ல விக்கணும்னு இதெல்லாம் படுக்க போறேன், நான் காலையில வேற எந்திக்கணும். நீ உள்ளவே படு பிள்ளைல வச்சுட்டு. சரிங்க, சோத்துக்கு தண்ணி ஊத்தணும், ஊத்திட்டு நானும் தூங்க போறேன். நான் படிக்க வர செய்யணும், நான் படிச்சுட்டு தூங்கிக்கிடுறேன். சரி போ. இங்க பாரு, நாளைக்கு மாவு கொடுத்து விட வேண்டாம். அரிசி உளுந்தெல்லாம் கோர போட்டாத. இன்னைக்கே எக்ஸ்ட்ராவா அரைச்சு கொடுத்துட்டேன்னு செம்பலியத்த ஒரே திட்டு. அப்படியா? அவள சொல்லிருக்காவல, நமக்கு தான் மறந்து போயிருக்கு. கொடுத்து விட்டுருந்தேன், ஒரே திட்டு. நாளைக்கு நான் போட்டுறாத, இனி அடுத்த வாரம் போட்டா போதும். சரிங்கக்கா. மறந்தும் போட்டுறாத, ஒண்ணும் செய்ய முடியாது, வேஸ்டா போயிடும். சரிங்கக்கா. என்ன என்ன என்னல புள்ள நம்மள தூங்குறாம்ல, அம்மே தூக்கட்டா? சரிடா. என்ன தூங்கிட்டான், முடிச்சு கிடக்கான். முடிச்ச கிடக்கான். ஆமா, என்ன முடிச்சு கிடக்க கொட்ட கிட்டேன்னு அப்பா கிட்டவா? இல்ல நீ தூங்கலையா? கல்ல டூட்டி போகணும்ல. இல்லண்ணா, புள்ள பக்கமா தூக்கம் வராது, நான் என் பக்கத்தை தூங்க வச்சத. எல்லாம் தொட்டில தூங்க மாட்டான், தொட்டில கழுத்துட்டு போ. சரிண்ணே. எத்தக புள்ள, வா வா வா, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. தெரியுதோ வடியா, என்ன தூக்கிட்டு போக முடிச்சிடாமலே வா. சாப்பிட்டாளா? தெற்கு வீட்டுல சாப்பாடு கண்டி கொடுத்த சாப்பிட்டா. சாப்பிட்டால, சாப்பாடு ஊட்டி விட்டான்டா, சாப்பிட்டா. சரி நீ தூங்க, நான் பிள்ளை தூக்கிட்டு போறேன். திரும்பி பட. சரி. இதுக்கப்புறம் எங்க சும்மா இருக்க. சரிம்மா, நான் குடிச்சிட்டு டூட்டி கிளம்புறேன், நீ தூங்கு போ. 4 மணி தானே ஆகுது, நீ போய் தூங்கு போ. இல்ல மாமா, நீங்க குடிங்க, நான் நிக்கிறேன். அதான் நான் போட்டு குடிச்சு கிளம்பி போனேன், நீ எந்திரிச்ச? இருக்கட்டும் மாமா,
நான் போட்டா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்ல அதான். அம்மா புள்ளைய லேட்டா தான் அங்கே தூக்கிட்டு வந்தேன். அவன் விளாண்டு எடுத்துட்டு 1:30க்கு அப்புறம் தான் தூங்கினான். அவ்வளவு நேரமும் முழிச்சு கிடந்தா? ஆமா, முடிச்சு பழக்க விட்டுட்டே இருந்த மாதிரி கிடந்தான். அதான் அவன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். அவன் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்கினான். 7-8 மணிக்கு பிறகு நீ எழுப்புனா போதும். அதுக்கு முன்னாடி அண்ணன் ரூம்ல கொண்டு பிள்ளைய கொடுக்க வேண்டாம். அவனும் லேட்டா தான் தூங்கிருப்பான். சரியா? சரிங்க மாமா. ஆனந்தி லேட்டா தான் தூங்கினா, பிள்ளைகிட்ட விளையாண்டுட்டு அவ்வளவு லேட்டா தான் எந்திப்பா. சரிங்க மாமா. சரிம்மா, நீ போய் தூங்கு போ. சரிங்க மாமா. மாமா ஐயோ, ஆனந்தி பார்த்துட்டு தானே போறோம். இப்படி வரமாட்டாரு இன்னைக்கு. விக்கி புள்ளைய தூக்கிட்டு போனானா ஒரு நாளும் அப்படி கொண்டு ரூம்ல கொடுக்க மாட்டானே புள்ளைய. புள்ளைய கொண்டுட்டு வரமாட்டாரு இப்படி. ஐயோ, மணி என்னதான் இருக்கும் அப்படி? மணி 5:30 தானே ஆகுது. 5:30க்கு எப்படி புள்ளைய கொண்டுட்டு வருவான் ரூமுக்கு? 5:30க்கு அதுவும் ஆனந்திட்டு எப்படி கொடுத்து விடுவான்? அவன் தான் 4 மணிக்கு டியூட்டிக்கு போயிருப்பானே. ஆனந்தி இப்படி வரமாட்டாள. ஒண்ணு தூக்கு தூக்கு தூக்கு. இப்பெல்லாம் ஆனந்தி வரமாட்டாள. 7 மணி வரைக்கும் தூங்கலான்னு பார்த்தேன். மூடே அவுட் ஆயிட்டு. சரி, இவரை கீழே போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வரும். சரி, மூடே அவுட் ஆயிட்டு. என்னண்ணே காலைல 6 மணிக்கே குளிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, முழிப்பு தட்டிட்டாதான். 9 மணி தானே டூட்டிக்கு போனா? லேட்டா தானே படுத்த? டூட்டிக்கு லேட்டா போனோன்னு 8 மணி வரைக்கும் தூங்குவிய? தூங்க வேண்டியது என்ன? ஏன் எந்திரிச்சு வந்த? இல்லடா, அப்படிதான் நினைச்சு படுத்த. சரி போய் தூங்கு போ. அவன் புள்ள வேற 1:30 வரைக்கும் முடிச்சு கிடந்து என்கிட்ட பழக்கம் தான் விட்டுட்டு கிடந்தான். என்னடா சொல்ற? ஆமா, 2:30க்கு தான் தூங்கினான். அதுவும் விக்கென்ன கண்ணா சந்துட்டான். அதுக்கப்புறம் முடிச்சு தான் கிடந்தான். அப்புறம் நான் அதை தூங்க வச்சேன். அவன் எந்திரிக்கிறதுக்கு 9 மணி 10 மணி ஆகும். அவன் தூங்க நேரம் தான் தூங்க முடியும். 2 பேரும் தூங்கிருக்க வேண்டியது தானே? நிஜமாவே 2 தான் தூங்கினா? ஆமாண்ணே. புள்ள முடிச்சிருக்கும் போது யாரெல்லாம் முடிச்சிருந்தா? நானும் அண்ணன் விளையாண்டுட்டே கிடந்தோம். அவன் ஊன்னு பழக்கம் விட்டுட்டே இருந்தான். எங்க தூக்கம் வரும்? அப்புறம் ஆனந்தி அண்ணிலாம் அன்னைக்கு வெளியில படுக்கல. அவங்க ஏற்கனவே பிள்ளைய தூக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. அழகராணி உள்ளதான் படுத்திருந்தா. அப்போ ஆனந்திக்கு தெரியல. சரி, சரிடா. புள்ளைய தொட்டில் கட்டி உள்ள போட்டிருந்தீங்களா வெளியில போட்டிருந்தீங்களா? உள்ள போட்டுட்டோனே. வெளியில கொசு கடிக்கும்ல, அண்ணி ரூம்ல போட்டிருந்தோம். அவன் கண்ணை சேர்ந்து வந்தான் அப்படின்னு தொட்டில கட்டி அந்த அண்ணி ரூம்ல கொண்டு தூங்க வச்சுட்டேனே. சரி, வாலி வச்சுட்டு போய் தூங்கு போ. அப்புறம் வெண்ணி போட்டு வைக்க வந்து குளிப்போ. சரிடா. முழிச்சு வந்திருக்க பாரு. நீ ஏன் ராப்பகல டூட்டின்னு கிடப்பா? தூங்க நேரமா தூங்கலாம்ல. அன்னைக்கு தான் லீவ் கிடைச்சிருக்கு. போய் தூங்கு. இல்லையே, அண்ணன் 9 மணிக்கு டூட்டிக்கு போகணும்னா 5:30-6 மணிக்கெல்லாம் எந்திக்கவே மாட்டானே. இடியே விழுந்தாலும் எந்திக்க மாட்டான். எப்படி எந்திரிச்சு வந்தா? இன்னொன்னு தேன்மொழி தூங்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது அண்ணன் எந்திரிச்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லையே.